கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நகர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராதாகிருஷ்ணன் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்த ராதாகிருஷ்ணனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் உளுந்தூர்பேட்டை போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மணியாற்றில் ஆண் சடலம் மிதப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த சங்கராபுரம் போலீசார் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் சடலத்தை மீட்டனர். மேலும் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் பங்களா தெருவைச் சேர்ந்த திருப்பதி என்று தெரியவந்த நிலையில் உடலை பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சி பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய 5 பேர் நகராட்சி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் மேலகண்டமங்கலம் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் லாரி உயர் அழுத்த இரும்பு மின்கம்பத்தின் மீது மோதி சாலையோரம் இருந்த பள்ளத்தில் பாய்ந்து ஏற்பட்ட விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஓட்டுநரை மீட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மேலகண்டமங்கலம் பகுதியில் விபத்து காரணமாக 3 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தண்ணீர்குளம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு முறையான சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணி நடைபெறும் நிலையில் தண்ணீர்குளம் கிராமத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது என்று குறிப்பிட்ட மக்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கோயில் நிலத்தில் அரசு சார்பில் நடைபெற்ற கட்டுமான பணிகளை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த கட்டுமான பணிகள் நீடித்தால் உள்ளூர் வெளியூர் என அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து போராட்டம் நடத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கொளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டுப்பன்றிகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து காட்டுப்பன்றிகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறுவதை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு சொந்தமான நிலத்துல இந்த காட்டுப்பன்றிங்கெல்லாம் உள்ள புகுந்து எல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. இந்த 1 ஏக்கர் இருக்கும், ஒரு ஏக்கருக்கு மக்காச்சோளம் போட்டிருக்கோம். அதில் 4 ஏக்கர் இந்த காட்டுப்பன்றிங்கெல்லாம் உள்ள புகுந்து எல்லாம் உடச்சி வச்சிருச்சுங்க. இதனால எங்களுக்கு பெரிய நஷ்டம், இழப்பீடு. இது வனத்துறை உடனே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கான இழப்பீடு அரசாங்கம் எங்களுக்கு வழங்குற மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. உங்க பேரு? என் பேர் தினேஷ்குமார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சாலக்குடி சாலையில் தும்பிக்கை இல்லா குட்டி யானை ஒன்று யானை கூட்டத்துடன் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தற்போது வால்பாறை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காட்டு யானை கூட்டங்கள் வனப்பகுதியை விட்டு வெளியேறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் உளிக்கல் பேரூராட்சிக்கு உட்பட்ட சேலா சுங்கம் பகுதியில் அரசு அனுமதியின்றி ராட்சத தங்கி சுவர் ஏற்றி கட்டடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டடம் வணிக நோக்கத்துடன் கட்டப்படும் நிலையில் மழைக்காலங்களில் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உண்டு என தெரிவித்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் அரசு சிறப்பு பேருந்து ஒன்றின் பின்னிருக்கை சேதமடைந்து பயணி ஒருவர் உயிர் தப்பிய வீடியோ தொலைக்காட்சியில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பேருந்தின் சேதமடைந்த பகுதிகள் சீரமைக்கப்பட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
இதனையடுத்து தாளவாடி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நடவடிக்கை எடுத்த தொலைக்காட்சிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் வாக்கு திரட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் சண்முகம், இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் சகரித் காரோட், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் சூரிய பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிலையில் மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேனி அருகே பங்களாமேடு சோலைமலை ஐயனார் கோயில் தெருவில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டு இருக்கும் இருசக்கர வாகனங்களில் இருந்து கேன் மூலம் பெட்ரோல் திருடும் இளைஞர்கள் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்பகுதியில் தொடர்ந்து இரவு நேரங்களில் இதுபோன்ற பெட்ரோல் திருட்டு சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும், திருட்டில் ஈடுபடும் இளைஞர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் ஆடி மாதத்தில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணி நடைபெற்றது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் உதவி ஆணையர் சக்திவேல், விழுப்புரம் துணை ஆணையர் சிவலிங்கம் ஆகியோர் கண்காணிப்பில் தொடங்கி நடைபெற்ற நிலையில் 1,39,432 ரூபாய் பணமும் 174 கிராம் தங்கமும் 1,364 கிராம் வெள்ளி இனங்களும் கிடைக்கப்பெற்றதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த ஆசனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காத்திருந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று கரும்புலோடு ஏற்றி வந்த லாரியின் முன்பக்கம் ஏறி நின்று தும்பிக்கையால் கரும்பை எடுத்தபோது லாரியின் முன்பக்க கண்ணாடி உடைந்து சேதமானது. பின்னர் லாரியில் இருந்து கரும்பை எடுத்துக்கொண்டு யானை அங்கிருந்து நகர்ந்து சென்ற பின் லாரி அங்கிருந்து புறப்பட்டு சென்ற நிலையில் இது குறித்தான வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊற்றங்கரை ஸ்ரீனிவாச நகரில் அமைந்துள்ள அதியமான் மகளிர் கலைக் கல்லூரியில் உலக தொழில் முனைவோர் தினத்தை முன்னிட்டு தொழில் முனைவோர் முயற்சிகள் மற்றும் விற்பனை திறன் ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரிவு மற்றும் பெரியார் பல்கலைக்கழக சர்வதேச கல்வி மேம்பாட்டு திட்ட மையம் மற்றும் இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் குழு இணைந்து நடத்திய நிலையில் கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.